மெதுவா மெதுவா தொடலாமா? பாண்டி என்ன பண்ற? மெல்லமா சாரிய உள்ள அமுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். அலசரியா? இன்னும் மெதுவா அலசு. சரிங்க புடவைக்கு நோவ போகுது. அப்ப சரி. ஏச்சி, எந்திரிச்சு நின்னு ஒழுங்கா அலசு. கடுப்பேத்திக்கிட்டு இப்ப அடிக்க வேற ஆரம்பிச்சாச்சா? கை ரொம்ப தான் இழுது. சும்மா இரு, இல்லன்னா நுரைய மூஞ்சிலே வச்சிருவேன். ஐயோ. நல்லா ஒழுங்கா ஆபீஸ் நிமிர்ந்து அலசு. எம்டி அங்க உட்கார்ந்திருக்கலாம். இங்க உட்கார்ந்து துணி துவைக்கிறத பாரு. நம்மள புடிச்சு வேலை வாங்க. என்ன சொன்ன? ஐயோ சாரி சிஸ்டர். பாத்து அடிக்க கண்ணுல எல்லாம் படுது. ஐயோ இது கனவா இல்ல நினைவா? அத்தையா இது? அப்பாடா இப்பதான் என் மனசு குளு 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 குளுன்னு இருக்கு. சின்ன பொண்ணு ஈவி ஏற்கமே பார்க்காம எப்படி எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் வேலை வாங்குனீங்க? ஐயோ ஐயோ சிஸ்டர். ஐயோ ஏன் மேல என்ன தெளிக்குது? நான் என்ன பண்றது? ஏன் மேல உள்ளத நான் சொல்ல முடியாது. முடியாது. எல்லாம் என்னோட துணிமணி. அதனால நான் தான் துவைப்பேன். சரிங்க நல்லா துவைங்க. போடு. நீ இருங்க இந்த வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்றேன். ஏன் சித்தப்பு என்னைய பொரி உருண்டைன்னு சொல்ற? நீ பெரிய உருண்டை. அடி ஐலசா. நல்லா அடிச்சு ஐலசா. ஐலசா. அடி. ஐலசா. நல்ல வேணும். ஐலசா. 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 நல்ல சுகமா இருக்குது. ஏய் பாண்டி என்ன செல்லம் பண்ற? காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் சிஸ்டர். காஃபி குடிச்சிட்டு இருக்கியா? டயர்டா இருக்கா? இந்த வேலையெல்லாம் எவன் பண்றது? நீங்க தான் செய்யணும் சிஸ்டர். இது உங்க வீடு, இதெல்லாம் உங்க சொத்து. அப்ப நீங்க தானே தேய்க்கணும் சிஸ்டர். இது யார் வீட்டு பாத்திரம்? சரிங்க சிஸ்டர் நான் தேய்க்கிறேன் இருக்க. காபியை கூட குடிக்க விட மாட்டேங்குது. ஏய் டேய் தேய்க்கிறேன் இருக்க. ஆமா பிரஷ் எங்க? பிரஷ் எதுக்கு? பிரஷ் கொண்டு வா போ. இருங்க எடுத்துட்டு வரேன். நீ வேலை வாங்குது பாரு. இடிக்காம போ. அழுக்குது. இந்தாங்க பிரஷ். நான் பாத்திரம் தேய்க்கிற பிரஷ் கேட்டேன். அதுக்கு பேர் பிரஷ் இல்ல ஸ்க்ரப்பர். சொல்லுங்க பாண்டி. ஸ்க்ரப்பர். என்ன பண்ற? ஐயோ மாத்திட்டாங்களா? முன்ன பின்ன பாத்திரம் தேய்ச்சிருந்தால தெரியும். நான் எல்லாம் தேய்க்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வா. இருங்க சிஸ்டர் காலெல்லாம் வழுக்குது. கீழ விழுந்தா கஷ்டம். ஓ சீக்கிரமா தேய். முதலாளி அம்மா வந்து சத்தம் போட போறாங்க. முதலாளி அம்மாவா? முதலாளியா? சிஸ்டர் இந்த வீட்டுக்கு முதலாளியே நீங்க தான் சிஸ்டர். ஐயோ பாத்திரம் கழுவி இருக்குது பாரு. ஐயோ நானே அத மறந்து போயிட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் தேய். ஐயோ மெல்லமாவே தேய்ப்போம் சிஸ்டர். இல்லனா அடுத்த வேலையை கையில கொடுத்துருவாங்க சிஸ்டர். ஆமா மெதுவா தேய் அப்போ. சரிங்க சிஸ்டர். நானும் மெதுவா வலிக்காம தேய்ப்போம். அப்பா எல்லா துணியும் துவைச்சு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் என்ன செய்ய சொல்லிட்டு இது எவ்வளவு ஸ்டைலா போகுது பாரு. முடியலடா சாமி. சிஸ்டர் சிஸ்டர் பக்கெட்ட கொஞ்சம் பிடிக்க சிஸ்டர். தலை வலிக்குது. எனக்கு எல்லாம் காய வைக்கணும்ல. 10 பைசா கிட்ட கிடையாது. துணி உணர்றதுக்கு நேரத்தை பார்த்து பாரு. மொட்டை வயிறு காலையெல்லாம் சுடுது. துணி எல்லாம் நல்லா காய போடுற சிஸ்டர். இருங்க. எப்படி நல்லா காய வைங்க. ஏய் முதல்ல நீ உன் வேலையை ஒழுங்கா பாரு. பாக்குறேன் சிஸ்டர். இது உங்க வீடு. ஐயோ 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 அத்தை. என்ன என்ன ஆச்சு அத்தை உங்களுக்கு? எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? இது ஏன் வீடு. இந்த வேலையெல்லாம் நான் பார்க்காம வேற யார் பாப்பா? நீ போய் உன் வேலையை பாரு போ. ஐயோ தெய்வமே. ஐயோ காலை ஆறி விட்டுறாத. என்னவ இந்த கடவுளா கட்சி நான் வீடியோ எடுக்கணும். ஏன் நீங்க வீடியோ எடுக்கணுமே? நீ காய் பாக்குறேன் சிஸ்டர். இருங்க. சூப்பர் சூப்பர் வீடியோ எடுக்கறியா? ஆமா அத்தை. இரு அது எப்படி நம்ம போஸ்? அடுத்த போஸ். இப்போ சூப்பர் நல்ல பவர் ஸ்டேட் மாதிரி இந்த வேலையை பாரு. நான் இந்த ஆங்கிள்ல இருந்து எடுக்கறேன். சிஸ்டர் துணி காய போட்டாச்சு. நகருங்க சிஸ்டர் நகருங்க. நீ தள்ளி வா. நான் தான் பெருக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா ஈஸியான வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. ஆமா கஷ்டத்தை எல்லாம் என் தலையில கட்டுங்க. நல்லா தொட. தர பளபளன்னு இருக்கும். இது நம்ம வீடு இல்ல. நம்ம வீடு இப்ப சொல்லுங்க. தொடக்கும் போது மட்டும் சொத்துனா மட்டும் கட் பண்ணி தூக்கிடுங்க. நல்லா சிஸ்டர்ரா இது.
ஐய இப்படி எல்லாம் இல்ல, நல்லா தேய்ச்சு மாப் போடு. இருங்க சிஸ்டர், நல்லா தொட. தொடக்கிறேன். இருங்க, ஃபெனைல் போட்டியா அதுல? போட்டிருக்கேன் சிஸ்டர். நிறைய போடு. சரி. ஐயோ, இந்த வீட்டை யாருமே பெருக்கிறது இல்ல போல இருக்கு. எவ்வளோ குப்பை. இந்த லட்சணத்துல 3 மருமகளுங்க, எல்லாம் தண்டோங்க. ச்சே, எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்ல. ஐயோ, முடியலையே. வீட்டுக்காரனை கொள்ளையடிச்சேன், அந்த வீட்டுக்கு நானே வெள்ளை அடிச்சேன். ஐயோ, யாம வேலை பார்க்கிறேன். ஐயோ, அப்பா, முடியலடா ஐயோ. சாமி. அப்பா, நல்லா இப்பெல்லாம் வலிக்குதே. சப்பாடி ஐயோ, மேல வச்சுட்டாங்க. கை வலிக்குதே அம்மா. ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ, அப்பா. ஏய், நீ என்னடி இங்க இருக்க? நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செய்யல? சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது இப்படி புக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? மாறிக்கிட்ட தோத்து எண்டு கார்டுல போட வேண்டியது இப்ப போட்டுக்கிறீங்க. என்ன போட்டியா? நான் போடல சிஸ்டர். என்ன? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம என்னையே பாத்துக்கிட்டே இருக்க. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சியா இல்லையா? என்ன எங்க செய்ய விட்டீங்க? நீங்க 2 பேரும் தான் எல்லா வேலையும் செஞ்சீங்க. என்ன அது? என்னது? நாங்க நாங்க வேலை செஞ்சோமா? ஆமா, இது என்ன கூத்து? நீங்க 2 பேரும் தான் துணி துவைச்சீங்க, வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணீங்க, பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி அடுக்கி வச்சீங்க. ஏய் 2.0 பொரிவுண்டோட சேர்த்து நீ புளுகு போறீங்க. போங்க இருந்து. அத்தை, பாப்பா போய் சொல்லல. நீங்களும் சித்தப்பாவும் தான் எல்லா வேலையும் பண்ணீங்க. நான் கேட்டதுக்கு கூட என் வீட்டு வேலைய நான் பார்க்காம வேற யாரு பாப்பாங்க நீங்க சொன்னீங்க அத்தை. ஏ பொரிவுண்ட, எங்க சிஸ்டர் வேலை செய்யற பரம்பரை கிடையாது, வேலை வாங்குற பரம்பரை. புரிஞ்சிக்க. ஆமா 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 ஆமா, உங்க பரம்பரை லட்சணத்தை காரி தூணு துப்புனும் போல இருக்கு. பரம்பரைய துப்புறாளே. இந்தாங்க பாருங்க. பாருங்க சிஸ்டர். இங்க பாருங்க சிஸ்டர், துணி துவைக்கிற கை உங்க கை மாதிரியே இருக்குது. சாஃப்ட் ஹேண்ட். சிஸ்டர், நீங்கதான் சிஸ்டர், நீங்கதான். பாருங்க எப்படி பம்பர மாதிரி வேலை செய்றீங்கன்னு. சிஸ்டர், பளபளன்னு தேய்க்கிறீங்க. சிஸ்டர், அவ சினிமா மாதிரியே கேப்ஷன்லாம் வேற போட்டுருக்கா பாருங்க சிஸ்டர். சிஸ்டர், இதுல பிளானிங் வேற. நம்ம கேமராமேனை விட இவ பெரிய ஆளா இருப்பா போல இருக்குது. சீ, இத பாரு, நீ எதை தேய்ச்சி இருக்கன்னு பாரு. சிஸ்டர், அங்க பாருங்க, நான் ஆடிட்டு இருக்கேன். சொர்க்கம் என்பது நமக்கு லலலலலலலா. என் வாய்ஸ் நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா. அப்ப நான் சரிகமாப்பா போட்டி போலாமா போலாமே. சிஸ்டர்? பாரு, நீ எதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கன்னு பாரு. நான் கக்கூஸ் கழுவிட்டு இருக்கேன் சிஸ்டர். இதுல பாட்டு வேணும், பாட்டு. நான் நல்லா தானே பாடிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. 2 பேரும் பிரமாதமா வேலை பார்த்தீங்க. என் கண்ணே பட்டு போயிருக்கு. சரி பாப்பா, பூஜைக்கு நேரமாச்சு, செல்ல கொடுங்க. நம்ம மாறி ஜெயிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். வா. பாத்து தட்டு, கண்ணில் இல்ல குத்திராத. ஐயோ, அவர் அப்படிதான் கண்டுக்காத. சங்கரபாண்டி, இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் தான் அப்பவே சொன்னேனே சிஸ்டர், என்ன சொன்ன? அந்த 2.0 கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு. எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது சிஸ்டர், முதுகெல்லாம் புடிச்சிருக்குது. அப்பா, என் கை காலெல்லாம் வலிக்குதே. அப்பா, என்ன ஸ்மெல்லு சிஸ்டர்? யாருதான்னு பாருங்க.
அவசரப்படாதடா. கோவத்திலையும் சந்தோஷத்துலையும் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் 100% சரியா இருக்காது. நல்லா யோசிச்சு முடிவெடு. நான் ஒன்றும் அவசரப்பட்டு கோவத்தில் முடிவு எடுக்கலடா. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கல்யாணமாகி இன்னும் முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவுக்கு வந்திருக்கியாடா? டேய், கல்யாணம் பண்ணிக்கிறது 2 பேர் சந்தோஷமா வாழ்றதுக்கு, சாகிறதுக்கு இல்லை. உனக்கே நல்லா தெரியும் இந்த கல்யாணம் கமிட்மெண்ட்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. பாட்டியை நம்ப வச்சு ஏமாத்தி வெண்ணிலா அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டான். அவ்வளவு ஏன், சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆளை வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் எப்பறம் என்னால சேர்ந்து வாழ முடியும்? அவகிட்ட டைவர்ஸ் வாங்கினாதான் எனக்கு நிம்மதியே. எனக்கு என்னமோ நீ வெண்ணிலாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. ஒரு ஆளை பார்த்தா தெரியாதா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு? எனக்கு என்னமோ வெண்ணிலா முகத்தை பார்த்தா உன்னை ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்தாங்கன்னு நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலடா. டேய், முகத்தை பார்த்து ஒருத்தர் முடிவு பண்ணாதடா. நாமளே எவ்வளோ கேஸை பார்த்துருக்கோம். அப்பாவே முகத்தை வச்சிருக்கிற கொலைகாரனையும் பார்த்துருக்கோம், பார்க்கவே பயங்கரமா இருக்கிற நல்லவங்களையும் பார்த்துருக்கோம். ஆளை பார்த்து அவ்வளோ சீக்கிரமா முடிவு பண்ண முடியாது. அவ்வளவு ஏன், ராயபுரம் சித்ரா கேஸ் என்ன நடந்துச்சு? சித்ராவை பார்த்தா கையெடுத்து கும்பிடுற குத்து விளக்கு மாதிரி அப்பாவையா தெரிஞ்சது. அது என்ன ஆச்சு? அவ புருஷனை ஆளை வச்சு கொலை பண்ணலையா? நான் ஒன்னும் எடுத்தோம் கவுத்தோன்னு டைவர்ஸ்க்கு முடிவு பண்ணல. என்ன கத்தியால குத்துனவன் வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன போட்டு தள்ளிட்டேன் வெண்ணிலா மேடம்னு சொன்னதை நான் என் காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன். அந்த வெண்ணிலா 50 கோடி ரூபாய் சொத்துக்காக நல்லவ மாதிரி நடிச்சு என் பாட்டியோட மனசை மாத்தி என் பாட்டியோட சாவுக்கே காரணமா இருந்தான். இதுக்கப்புறம் எப்பறம் நான் அவளோட ஒன்னா வாழ முடியும்? ஏதோ சூர்யா சார் மாரி மேடமோட முகத்துக்காக தான் அவளோட ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதிச்சேன். இதுக்கு மேலே என்னால் அவ கூட இருக்க முடியாது. சட்டப்படி டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுறது தான் நல்லது. ஹே போடி, பேசாம போய் சாப்பிட்டு படு. வழக்கமா இந்த நேரத்துல வந்துருவாளே, இன்னைக்கு என்ன இன்னும் காணோம்? ரஞ்சித், அவசரப்படாத. எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவெடு. பாவண்டா வெண்ணிலா. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். அவளுக்கு பாவம் பார்த்தா அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. அவ ஃப்ராடு மட்டும் இல்லடா, என்ன கொலை பண்ண பார்த்த கொலைகாரி. என்ன கொலை பண்ண பார்த்தவளோட என்னால வாழ முடியாதுடா. டைவர்ஸ் பேப்பரை கொடு. இன்னைக்கு வெண்ணிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுவேன். நாளைக்கு காலையில கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ ஃபைல் பண்ணிடு. இப்ப ஃபைல் பண்ணாதான் 6 மாசத்துல டைவர்ஸ் கிடைக்கும். சரிடா, நான் வரேன். என்ன இன்னும் ஆளை காணோம்? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இந்தாங்கண்ணா.
ஒரு நிமிஷம் நில்லு. உனக்காக எவ்வளவு நேரமா வாசலையே பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்ளோ லேட் இன்னைக்கு? முக்கியமான கேஸை பத்தி ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, எனக்காக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு பாட்டியோட 16வது நாள். பாட்டிக்கு பிடிச்ச விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ குளிச்சுட்டு பாட்டிய கும்பிட்டுட்டு வா, சாப்பிடலாம். அநியாயமா என் பாட்டிய சாகடிச்சிட்டு 50 கோடி ஆட்டைய போட்டு சந்தோஷமா விருந்து ரெடி பண்ணிருக்கியா? பாட்டி, இவளை நம்பி மோசம் போனது இல்லாம என்னையும் இப்படி சிக்க வச்சுட்டு போயிட்டியே. என்ன பேப்பர் அது? நான் பார்க்க கூடாதா? எதுக்காக இப்படி புடுங்குன? அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. சாப்பாடெல்லாம் ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கேன். உன்னை சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். பாட்டியை கும்பிட்டுட்டு வா, சாப்பிடலாம். ம். பாட்டி, நீ ஆரம்பிச்சு வச்சதை நான் முடிச்சு வைக்க போறேன். நீ உயிரோட இருக்கும் போது தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல. இப்பவாது வெண்ணிலாவோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன அவகிட்ட இருந்து பிரிச்சு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட வை. வா, உட்காரு. போதும். கூட்டு பொரியல்லாம் நல்லா இருக்கா? ஸ்வீட் சாப்பிடு. ஏன் எதுவுமே சொல்லாம அமைதியா சாப்பிடுற? என்ன சொல்லணும்? உனக்காக உனக்கு பிடிச்சது எல்லாமே ஆசை ஆசையா சமைச்சிருக்கேன். நீ ஒன்னும் சொல்லாம சாப்பிடுறியே. நீ வந்ததும் கேப்பன்னு எதிர்பார்த்தேன். நீ எதுவுமே கேட்கவே இல்லையே. என்ன கேப்பன்னு எதிர்பார்த்த? என்ன இப்படி கேக்குற? என்ன நல்லா பாரு. உனக்கு எதுவும் தோணலையா? ஒன்னும் தோணல. உனக்காக ரெடியாய் தலையில பூவெல்லாம் வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்சத சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன்.
இப்ப கூட உனக்கு ஒண்ணுமே தோணலையா? எனக்கு புரியல, என்ன தோணணும்? ரசத்தை ஊத்து. ம். இந்தா குடி. உனக்கெல்லாம் என்ன ரொமான்ஸே வராதா? அதெல்லாம் ரொம்ப நல்லா வரும், ஆனா உன்கிட்ட வராது. ம். என்கிட்ட வராதா? வர வச்சு காட்டுறேன். தொடச்சுக்கோ.